முருக பக்தர்கள் அனைவருக்கும் மேகலாவின் அன்பு வணக்கங்கள். முருகப்பெருமான் நம்மளோட இருப்பதற்கான அறிகுறிகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானை வணங்குற ஒவ்வொருவருமே மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அந்த வகையில் இன்றைக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த பதிவை கேட்க உள்ளே வந்திருக்கீங்கன்னா நிச்சயமாக முருகனுடைய அருள் இல்லாமல் உள்ளே வந்திருக்க முடியாது. முருகனுடைய அருளாசிகள் நிறைந்து வழிகின்ற உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் செழிப்பும் ஆரோக்கியமும் நலனும் பெருகி கொண்டே இருக்க அனைவருக்கும் முருகனுடைய துணை கிடைத்து கொண்டே இருக்கும். முருகப்பெருமான் நம்ம கூட இருப்பதற்கான அறிகுறிகளை இப்போ பார்க்கலாம். அவர் பெயர் கொண்ட ஒருவருடைய உதவி எப்பொழுதும் நமக்கு கிடைத்தபடியே இருக்கும். யாராவது ஒருவர் நம்ம துன்பத்தில் இருக்கும்போது அந்த துன்பத்தினுடைய பிடியிலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வராங்கன்னா அவருடைய பெயர் கேட்டால் அது நம்ம குமரனுடைய பெயர், முருகனுடைய பெயராக தான் நிச்சயமாக இருக்கும். இப்படி உங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக முருகனுடைய பெயர் கொண்ட நபர்கள் உங்களுக்கு உதவி செய்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இரண்டாவது, குழப்பமான தருணத்திலோ கவலையிலோ இருக்கும்பொழுது பிரச்சனைகளை பற்றி நம்ம சிந்திச்சுட்டு இருக்கும்போது அவருடைய படமோ இல்லை வேலினுடைய படமோ யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற வார்த்தையோ அவரை பற்றிய வாசகமோ மயிலினுடைய காட்சியோ மயிலினுடைய சித்திரமோ வேலினுடைய சித்திரமோ நம்ம முருகப்பெருமானுடைய படமோ நிச்சயமாக நம்ம கண் முன்னாடி வரும். இதை நீங்கள் ஒவ்வொருவருமே உணர்ந்திருப்பீங்க. முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முருகன் நம்ம கூட இருக்காருங்கிறது உண்மைன்னா மட்டும்தான் இது ஒவ்வொருவருக்கும் நடக்கும். வேலினுடைய காட்சியும் மயிலினுடைய காட்சியும் எப்பொழுதும் நம்ம கண்களுக்கு பட்டுட்டே இருக்கும். முருகன் நம்ம கூட இருக்கிறாருன்னா கனவுல அவருடைய தரிசனம் அற்புதமாக கிடைக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு முருகப்பெருமான் கனவுல வந்திருக்காருன்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லோருடைய கனவுலையுமே சாதாரணமாக வருவது கிடையாது. ஒரு சிலருடைய கனவுகளில் தொடர்ந்து முருகப்பெருமான் தரிசனம் கொடுக்குறாரு. முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் கிடைச்சா மட்டும்தான் அது நிகழுது. ஆனால் எவ்வளோ பேர் அவரோட கனவுல வந்து காட்சி இன்னும் கொடுக்கலன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் நிச்சயம் விரைவில் காட்சி கொடுப்பாரு. இப்போது நான் சொல்கிற அறிகுறிகளில் ஒரு சில இருந்தால் கூட நீங்கள் மிக பெரும் பாக்கியசாலிகள் தான். எல்லா அறிகுறியுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் அவங்க மூலமாக முருகப்பெருமான் அவர் கூட இருக்கிறத அறிகுறியாக காமிச்சிட்ருக்காரு. அந்த வகையில் ஒன்று இல்லைனா கூட நீங்கள் அவர் நம்ம கூட இல்லையோன்னு தவறாக நினச்சிடாதீங்க. இதில் ஒன்று இருந்தால் கூட நீங்கள் பாக்கியசாலி தான். குழந்தை சிரிப்பது போல கனவு அடிக்கடி வரும். முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது உண்மைனா அதுக்கு அறிகுறியா குழந்தை சிரிப்பது கனவிலையும் நடக்கும். நிஜத்திலையும் ஒரு குழந்தை உங்களை பார்த்து அடிக்கடி சிரிக்கும். ஒரு கலை நயம் மிகுந்த ஒரு முகத்தை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. அது குழந்தையின் ரூபமாக இருக்கும். முருகப்பெருமான் குழந்தையின் வடிவில் நமக்கு அவ்வப்பொழுது காட்சி கொடுக்கிறார், பேசுகிறார், நம்மளை பார்த்து சிரிப்பார். ஒரு குழந்தை உங்களை அன்பாக பார்த்து பாசமாக பேசினாலோ திடீர்னு சிரித்தாலோ அது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தையாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் யாரென்றே முன்பின் இதுவரை பார்த்தில்லாமல் ஒரு குழந்தை வந்து உங்களை பார்த்து திடீர்னு நல்லா பூரிப்பாக சிரிக்குது அப்படின்னா முருகப்பெருமான் துணை இருந்தால் அது நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு எந்த ஒரு நன்மை நிகழ்ந்தாலும் அதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது செவ்வாய்க்கிழமையிலையோ இல்லை சஷ்டி நாளிலையோ இல்லை முருகனுக்கு உகந்த கிருத்திகை நாள்லையோ இல்லை பௌர்ணமியிலையோ இப்படி ஒரு நல்ல தினத்தில் உங்களுக்கு நன்மைகள் நிகழும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தினங்கள் அன்றைய தினத்தில் ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு காரியம் கைகூட்டினாலும் சந்தோஷமான செய்தி, சந்தோஷமான நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடக்குதுனாலோ ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குதுனாலோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கக்கூடிய தினம் வந்து நான் சொன்ன இந்த கிழமைகளில் இந்த நாட்களில் ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். முருகன் மேலான பக்தி, ஆர்வம், தேடல் உங்களுக்கு அதிகரிச்சுதுன்னா முருகப்பெருமான் உங்கள் கூட இருப்பதற்கான அறிகுறி தான் அது.
முருகன் மீதான ஒரு பூரிப்பு ஆர்வம் எப்பயுமே உங்களுக்கு அதிகமானால் அது முருகன் உங்களோட இருப்பதற்கான அறிகுறி. ஏதாவது ஒரு சிறு தவறு செஞ்சிட்டா முருகப்பெருமான் தண்டிச்சிடுவாரோன்னு சொல்லி முதல்ல ஓடிப்போய் பயபக்தியோட அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறது. இந்த குணம் இருந்தால் முருகப்பெருமான் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறது உறுதியான ஒன்று. கடவுள் மீதான பயபக்திங்கிறது நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு செல்லக்கூடியது. முருகனின் மீதான பயபக்திங்கிறது நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடியது. ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை மேலும் மேலும் செழிப்பாகணும்னா முருகனை இருக்க பற்றி கொண்டால் போதும். முருகனுடைய கரத்தை பிடித்தால் போதும். முருகனுடைய பாதத்தை பற்றினால் போதும். நம்மளுடைய வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற்றத்தை நோக்கியும் செழுமையை நோக்கியும் சென்று கொண்டே இருக்கும். தொடர்ந்து முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையில் தீபம் போடுங்க. முருகப்பெருமானுக்கு 6னா ரொம்ப பிடிக்கும். 6 முகங்களை கொண்டு 12 கரங்களை கொண்ட முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்க செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து அருள் புரிவார். செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வேல் தரிசனத்தை கண்டு மகிழ்ந்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சுபிக்ஷங்களும் நடக்கும். தினந்தோறும் சென்றாலும் மிகவும் உத்தமம். முருகனை மனமாற நினைத்து மந்திரத்தை சொன்னால் போதும். மன கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். கவலைகள் அனைத்தும் பறந்தோடிவிடும். நம் வாழ்விற்கு தேவையான இன்பங்கள் எல்லாம் வரிசையாக கிடைக்க தொடங்கும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவான மனதை பெறலாம். முருகன் யுகம் ஆரம்பமாயிடுச்சு. எல்லோருடைய மனதிலும் முருகன் ஆழமாக நுழைய ஆரம்பிச்சிட்டார். எங்கே பார்த்தாலும் முருகருடைய வாசகம், முருகருடைய பெயர், அவருடைய திருவுருவம்னு உலகளாவிய வகையில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அவருடைய சக்தி ஒவ்வொருக்குள்ளும் இறங்கி செயல்பட தொடங்கிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியை நம்ம வாழ்க்கையில் பெற ஆரம்பிச்சிட்டோம். தீமைகள் எல்லாம் விலகி நன்மைகள் எல்லாம் கூடிக்கொண்டே போகுது. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக முருகன் நம்ம வாழ்க்கையில் இறங்கியிருக்காரு. அவரை பற்றி கொண்டு நம்ம கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க நம்ம தினந்தோறும் முயற்சிக்கணும். அவர் மீதான ஆர்வம் பக்தி எப்பொழுதும் தொடர்ந்து நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். முருகனை ஆழமான பக்தியில் வணங்காதவங்களுக்கு கூட இந்த பதிவை பார்க்கும் பொழுது இந்த பதிவு ஒரு தூண்டுதலாக அமைஞ்சா நான் மிக பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை பிறருக்கும் பகிருங்க. முருகனுடைய புகழ் பரவட்டும். எல்லா புகழும் முருகனுக்கு தான். நம்ம பிரச்சனைகள் தீரணும்னா, மன கஷ்டங்கள் விலகணும்னா, நினைச்ச காரியம் நடக்கணும்னா முருகனுடைய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க. ஓம் சரவண பவன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. 6 முகம் அருளிடும் அனுதினமும் 7 முகங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய நலனை பெற்றுக்கொண்டே இருக்கும். நல்லது நடக்கும்.